இந்த கூட்டம் ஒரு நல்ல செய்தியை வழங்கியிருக்கிறது. ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா, புதுச்சேரி இடையே இது ஒரு நல்லுறவை உருவாக்குகிற வகையில் இந்த கூட்டம் முடிவுற்றிருப்பதால் காவல்துறை அதிகாரிகள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். தேதி விருதுமுறையை கருத்தில் கொண்டு அந்த அணையை இன்று மேகதாட்டு பார்வையிடுவதை கைவிட்டு இன்னொரு நாள் எலெக்ஷன் முடிந்த பிறகு தேர்தல் முடிந்த பிறகு திரும்ப வந்து நீங்கள் அதை பார்வையிடலாங்கிற கருத்தை அவங்க காவல்துறை அதிகாரிகள் சொல்லியிருக்கிறாங்க. நம்ம மரியாதைக்குரிய சாந்தகுமார் அவர்கள் இந்த மாநிலத்தில் விவசாயிகளுக்கான உரிமைகளுக்காக எந்த சமரசமும் இன்றி எந்த யாருக்கும் அச்சப்படாமல் துணிவோடு போராட்டங்கள் நடத்தி வருபவர். துணிவோடு தான் இந்த காவிரி பிரச்சனையிலையும் அதற்கான ஒரு கலந்துரையாடல் கூட்டங்களை ஏற்பாடு செய்திருக்கிறார். அவரிடம் உயர் போலீஸ் அதிகாரிகள் முதல் கர்நாடகாவில் இருக்கிற அனைத்து அரசியல் கட்சி தலைவர்கள், காவல்துறை அதிகாரிகள் உள்ளிட்ட எல்லா அதிகாரிகளும் ஒரு நல்ல நட்புணர்வோடு அதே நேரத்தில் விவசாயிகள் உரிமைக்கான போராட்ட களத்திலும் சமரசமின்றி போராடுகிற ஒரு தலைவர். அவர் 2 தினங்களாக 3 தினங்களாக எங்களுக்காக அவர் முழுமையும் அவருடைய பணிகளை ஒத்திவைத்துவிட்டு அவர் வயது கூட அவர் பொருட்படுத்தாமல் எங்களுக்காக இரவு 12 மணி வரையிலும் இருந்து எங்களை தங்க வைத்து நல்ல உணவு உபசரிப்பு செய்து கூட்ட அரங்கம் ஏற்பாடு செய்து அனைத்து இடங்களையும் அவர் திருமணம் செய்து முதல் குழந்தை பெற்றெடுத்த பிறகு ஒரு முறைதான் அவர் சாமுண்டீஸ்வரி கோயிலுக்கு சென்றிருக்கிறார். அதற்கு பிறகு இன்றைக்கு எங்களோடு அந்த கோயிலுக்கும் எங்களில் ஒருவராக வர வேண்டும் என்று விருப்பப்பட்டு அங்கே வந்திருக்கிறார். அந்த அளவிற்கு ஒரு ஒழுக்கமான தலைவர், ஒரு நம்பிக்கையான தலைவர். அது இன்னைக்கு கிடைத்திருக்கிற இந்த வாய்ப்பு என்பது தென்னிந்தியாவினுடைய ஒற்றுமையை உருவாக்குவதற்கான முதல் முயற்சியாகத்தான் இந்த அமைப்பு இன்றைக்கு இந்த கர்நாடகாவில் காவிரி பிரச்சனையை அணுகியிருக்கிறோம். அடுத்து கேரளா போன்ற மாநிலங்களில் இருக்கிற பிரச்சனைகளையும் பேசுவது, விவசாயிகளுக்குள் ஒரு கருத்தையும் ஒற்றுமையும் உருவாக்குவது என்கிற அடிப்படையில் இந்த கூட்டங்களை ஏற்பாடு செய்திருக்கிறோம். மிக சிறப்பான ஏற்பாடு செய்து எங்களுக்கு நல்ல உணவு உபசரிப்பு செய்து எங்களுக்கு அனைத்து ஏற்பாடுகளையும் பாதுகாப்பு உள்ளிட்ட அனைத்து ஏற்பாடுகளும் மிக சிறப்பாக செய்து கொடுத்திருக்கிற நமது மரியாதைக்குரிய தலைவர், மரியாதைக்குரிய கர்நாடக மாநிலத்தை சேர்ந்த அனைத்து விவசாயிகள் சங்க தலைவர்கள் அனைவரையும் பாராட்டுகிற விதமாக இதை ஒருங்கிணைப்பாக இருந்து செயல்பட்டிருக்கிற மரியாதைக்குரிய தலைவர் சாந்தகுமார் அவர்களுக்கு தமிழ்நாடு விவசாயிகள் சார்பில் புதுச்சேரி விவசாயிகள் சார்பில் நாங்கள் இந்த பொன்னாடையை அணிவிக்கிறோம்.